இப்போது இந்த டைமிங்கை வந்து கரெக்டாக எப்படி வந்து ஸ்பீட் வீடியோவாக மாற்றி அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் அடித்து மூவ் பண்ணுங்கள். எது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள், எது வந்து கொஞ்சம் வந்து லென்த்தியாக இருக்குது சீன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடு வேணாம், கொஞ்சம் ஒரு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 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 கோடு மாதிரி காமிக்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த டைம்லைன் மாதிரி இருப்பார் பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி ஓகே கொடுங்க. கொடுத்திங்கன்னா அது வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும் அது. ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஸ்பேஸ் அப்படி கொடுத்துருங்க. இப்படி பண்ணிகிட்டே வரும்போது இந்த எண்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள், எது வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்குது, இன்னும் நம்ம குறைக்கணும். அப்போ திருப்பியும் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒன்று அப்படியே மூவ் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஓகே, இப்போ இந்த சீன்ஸை கூட நம்ம கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ இந்த இடம் வேண்டாம், ஷிஃப்ட் பிடிச்சி ஆர் கொடுத்துட்டு இந்த ஏரியா வேண்டாம், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட்ன்றது கீபோர்டில் டெலிட் பண்ணுறது. ரைட் கிளிக் பண்ணி இப்போது ரிமூவ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதை கூட கொஞ்சம் ஸ்பீட் வீடியோவாக மாற்றலாம். ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சமாக நான் வைக்கிறேன். ஓகேங்களா, அங்கே பாருங்கள் மூவ் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 59 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் கூட ஒரு சில விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஓகே, எந்தெந்த இடம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ இதையும் கொஞ்சம் ஸ்பீட் கொண்டு வந்துடலாம். இந்த ஏரியா வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோவோட லெவல் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. அப்போது இதோட டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், திருப்பியும் நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி இந்த பாயிண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஓகே கொடுங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சீன்ஸ் எல்லாம். பட் வந்து நம்ம வீடியோவில் வந்து அப்படி ரொம்ப ஸ்லோவாக நம்ம எந்த விஷயத்தையும் காமிக்க முடியாது. 1 நிமிஷம்ன்றனால நம்ம கண்டிப்பாக ஸ்பீடாக தான் காமிச்சாகணும். அதனால நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா எல்லா சீன்ஸையும் வந்து 1 நிமிஷத்தில் அடக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். எந்தெந்த சீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அதை வந்து குறைச்சிக்கலாம் ஸ்பீட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 57 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் வேணால் இதை கூட கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கோங்க. நான் 56 வரைக்கும் வச்சுட்டா கூட பெட்டர் தான். கொஞ்சமாக நான் இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே ஓகே கொடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் வந்து நம்ம வந்து சில ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பீடாக தான் காமிச்சாகணும். எல்லா ஷார்ட்ஸையும் ஸ்பீடாக காமிக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு எது ஸ்பீடாக காமிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த ஃப்ரேமை மட்டும் கரெக்டாக ஸ்பீடாக காமிச்சிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது அடுத்தது வந்து இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே A1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியோ ட்ராக்கை ரைட் கிளிக் பண்ணி ஷோ ரெக்கார்ட் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ரெக்கார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த நம்பர்ஸ் வரும், அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். இந்த வீடியோவை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை மூவ் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ட்ராக் வந்து உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா, ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் ஓவர் ட்ராக்கு. ஓகேங்களா, இப்போ நான் ப்ளே பண்ணியும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. வாய்ஸ் ஓவர் வேணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே அப்படியே பேசிகிட்டே வரலாம். இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, ரெக்கார்ட் நான் இப்போ கிளிக் பண்ணல. ரெக்கார்ட் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்படியே அந்த சீன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே வரலாம். ஒருவேளை நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, வெறும் மியூசிக் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்க மியூசிக் ட்ராக்ஸ் யூடியூப்பில் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ ட்ராக் எடுத்துக்கோங்க.
அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகும். இப்போது இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஸ்பேஸ் பார்னு கொடுக்குறேன். இப்போ இதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரெக்கார்டிங் கண்ட்ரோலில் டெலீட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஷோ ரெக்கார்டிங் கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிக்கை எடுத்து விட்ருங்க. இப்போ எனக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ் ஓவருக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஷோ ரெக்கார்டிங் கண்ட்ரோல்னு கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் ஓவருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் தேவைப்படும். அதனால் இப்போ நமக்கு வாய்ஸ் ஓவர் கிடையாது, நம்ம ஆடியோ ட்ராக் இதில் சேர்த்துருக்கோம். அதனால வந்து ரெக்கார்டிங் கண்ட்ரோல் நமக்கு இது வேண்டாம். இப்போது நான் என்ன பண்ணேன், வாய்ஸ் ட்ராக்கை டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரெக்கார்டிங் கண்ட்ரோல் ப்ளஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் ரெண்டையுமே அது வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருந்தது. அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்கள், ஷோ ரெக்கார்டிங் கண்ட்ரோல் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஷோ ரெக்கார்டிங் கண்ட்ரோலை எடுத்துகிட்டு இப்போ வந்து வெறும் ஆடியோ ட்ராக்காக திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆடியோ ட்ராக் எடுத்து இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நமக்கு இப்போ எவ்வளோ தூரம் ஆடியோ ட்ராக் வேணும்னா கரெக்டாக இந்த எண்டு வரைக்கும் வேணும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ ட்ராக்கை கட் பண்ணுறதுக்கும் ஷிஃப்ட் ஆர்னு கொடுங்க. கட் ஆகிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக வேணும்னா கொஞ்சம் இங்கே பாருங்கள், இங்கே மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரோ மாதிரி வரும். இதை கரெக்டாக வந்து இங்கே கரெக்டாக அப்படியே கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக எக்ஸாக்டாக உட்காரத்துக்கு தான் இந்த ஸ்னாப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். வீடியோவும் சரி ஆடியோவும் சரி, இந்த ஸ்னாப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கரெக்டாக உட்காந்துரும். மூவ் பண்ணிங்கன்னா இப்போது லைட்டாக இது பண்ணி மூவ் பண்ணி இப்போ ஸ்பேஸ் பார் இருக்கிறேன். ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்தோட நமக்கு ஃபேட் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே ஃபேட் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணாலே இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இங்கே போனாலே இந்த மாதிரி வரும். இந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படியே இது பண்ணிங்கன்னா ஃபேட் அவுட் ஆகும். ஆடியோக்கும் அதே மாதிரி தான். இந்த எட்ஜு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வரும். ஃபேட் பண்ணிட்டேன். இப்போது ப்ரீவியஸ் மூவ் பண்ணி இப்போ ஸ்பேஸ் பார் அடிச்சேன்னா இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டர் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டர்ன்ற டூல் இங்கே இருக்குது. ஒருவேளை அந்த டூல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு போனீங்கன்னா ப்ராஜெக்டில் ரெண்டர்னு இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டரை கொடுக்கணும். இந்த ரெண்டரை நான் இப்போ கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டர்னு கொடுக்குறேன். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஆப்ஷன் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக இருந்ததுன்னா அப்படியே இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே இருக்குது அப்படியே. அதனால் நான் எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஓகேங்களா? அப்படியே இந்த MP4 H264/AAC இதுதான் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம டோட்டலாக இந்த ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். அவுட்புட் ஃபைல் சோர்ஸ் எங்கேயோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு இங்கே பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டில் தான் இருக்கோம். இந்த ஃபைலை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல்னு கொடுக்குறேன். ஃபைனல் நேமு MP4 ஃபார்மேட்டு கொடுத்துட்டு சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்துட்டு ரெண்டர் டு ஃபைல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ரெண்டருக்கு போயிடும். ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோன்றனால கொஞ்சம் சீக்கிரம் ரெண்டர் ஆகும். இது லென்த்தியான வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாகும். ரெண்டரிங் டைம் கொஞ்சம் ஸ்லோவாகும். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள் சிஸ்டம் யூசேஜ் பொறுத்து இருக்குது. உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து இருக்குது. ஸ்பீடாக இருக்கிறதுக்கும் ஸ்லோவாக இருக்கிறதுக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா ஒருவேளை உங்கள் சிஸ்டம் வந்து எடிட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்க எப்படின்றது. வெயிட் பண்ணுங்கள். ரெண்டர் முடிஞ்சோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோடு வந்து எண்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே இன்கேஸ் வேணான்னா மட்டும் க்ளோஸு அபார்ட் கொடுங்க. இல்லை எனக்கு ஃபைனல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வந்து இது பண்ணுங்கள். நடுவில் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அமைதியாக விட்டுருங்க அது ரெண்டராகிற வரைக்கும். ஓகே, ரெண்டரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலுக்கு போகலாம். நம்ம எங்கே வச்சுருந்தோம் அதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் டெஸ்ட்டுன்ற ஃபோல்டரில் நம்ம அதை சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ அது இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையான்னு. மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா திருப்பி எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரெண்டர் கொடுங்க. இன்னொரு வாட்டி ரெண்டர் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எடிட்டிங் எப்படி பண்ணுறது, ஷார்ட்ஸில் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் நிறையா விஷயங்கள் நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.